டிராக்டரு, நெல் அறுவடை இயந்திரம், மண் தள்ளு இயந்திரம் இதெல்லாம் நம்ம தமிழக அரசு நமக்கு வாடகை கொடுக்காங்கன்னு தெரியும். ஆனால் இது ஃபுல்லாமே நிரந்தரமாக வாங்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நமக்கு லோன் கொடுக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும். இதில் உள்ள இயந்திரம் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறையில் போயிட்டு நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேளுங்க. அவங்க கிளியர் கட்டாக ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு மானியம் போயிட்டுருக்கு. இதுக்கு என்னெல்லாம் தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறு குறு விவசாயியாக இருக்கணும். அதே மாதிரி என்ன டாக்குமெண்ட்லாம் என்னென்னு வேணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பட்டா வேணும், அடங்கல் வேணும், வங்கி பாஸ்புக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாய சான்றிதழ், அப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுருக்கணும். இதெல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40%. அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக 20% போக 60% உங்களுக்கு மானியம் கொடுக்காங்க. இப்போ நீங்கள் சிறு குறு விவசாய சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிராக்டர் ரேட்டு 10 லட்சம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 40% மானியம்னா நீங்கள் வந்து 6 லட்சம் கட்டணும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% மானியம் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு டிராக்டர் 10 லட்சம்னா நீங்கள் வெறும் 4 லட்சம் கட்டினாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விவசாயம் மட்டும் தான் பார்க்கிங்க. ஆனால் தொழில்துறையில் வளர்ந்து போகணும்னு ஆசை நினச்சிங்கன்னா இயந்திரம் வாடகை மையம் வந்து வட்டார லெவலில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 40% கொடுக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம லெவலில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 80% மானியம் கொடுக்காங்க. 80% மானியங்கும் போது நீங்கள் அதாவது வாடகை மையம் அமைக்கிறதுக்கு 1 லட்சம் செலவாகுதுன்னா 80,000 அவங்க கட்டிடுவாங்க. வெறும் 20,000 நம்ம கட்டி நம்ம வாடகை மையம் அமைச்சிக்கலாம். விவசாயம் மட்டும் பண்ணிட்டு தொழில்துறையில் வளர்ந்து போகணும்னு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவன் தான் விவசாயம் பார்ப்பான்னு சொல்லி நல்ல மைண்டில் ஏற்றி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் பார்த்தாலும் விவசாயம் பார்க்கக்கூடிய சில ஆள் இருக்க தான் செய்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பார்த்து விவசாயம் பார்க்காங்க, கவர்மெண்ட் ஜாப் பார்த்தாலும் விவசாயம் பார்க்காங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். அதே மாதிரி நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே விவசாயம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி தகவல்லாம் பார்த்தீங்கன்னா வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.